இந்த போட்டோவை பாருங்க. இதுல இருந்தே ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். அண்ணா ஆட்சிக்கு வரும்போதே ஒரு வார்த்தைய சொன்னாரு, நம்ம ஜெயிச்சுட்டோம், ஒரு ஆட்டை ஆடி பார்த்துடலாம் நினைச்சீங்கன்னா அந்த எண்ணத்தை அழிச்சிருங்கன்னு முன்னாடியே சொல்லியிருந்தாரு. அதையும் மீறி சில பேர் லஞ்சத்தை வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி சும்மா பனிஷ்மெண்ட்டை எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, தாவேக்காவை சார்ந்த ஒரு நிர்வாகி ஒருத்தர்கிட்ட லஞ்சமா பணம் வாங்கினதா கம்ப்ளைண்ட் போயிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில அந்த வீடியோல ஆராய்ஞ்சு பார்த்து இன்னைக்கு அந்த லஞ்சம் வாங்கின நிர்வாகியை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. விஜயனா கரூர் மீட்டிங்ல கூட சொல்லியிருந்தாரு, லஞ்சம் யாராவது கேட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க, ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு. அதே மாரி இன்னைக்கு ஒருத்தவங்க லஞ்சம் கொடுத்திருக்காங்க, இன்னொருத்தர் அந்த தாவேக்கா நிர்வாகி ஆகிய ஒருத்தர் லஞ்சம் வாங்கியிருக்காரு. ஒரு மனுஷன் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு அவர் பாடுபட்டு இருக்காரு. அவரோட கட்சியில ஒரு நிர்வாகியா இருந்துட்டு இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துக்க இவங்களுக்கு எல்லாம் எப்படி மனசு வருதுன்னு தெரியல. சோ அவங்க லஞ்சம் வாங்கினதை உறுதி பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் நார்மல் அரெஸ்ட் பண்ணிட்டு ஜாமீன்ல வெளியே வர மாதிரிலாம் இல்ல, ஜாமீனே கிடைக்காத வகையில அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருக்காங்க. இதுதான் தாவேக்கால தப்பு பண்ணாலும் சரி, இல்ல மத்த கட்சியில தப்பு பண்ணாலும் சரி, யாரா இருந்தாலும் அதுக்கான தண்டனை கண்டிப்பா கிடைச்சே கிடைக்கும். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் இன்னைக்கு தாவேக்கா நிர்வாகியை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது.